ஹலோ மக்களே, மணி 12:30 ஆச்சுங்க. நம்மெல்லாம் நாட்டுக்கே அதிபதி ஆனாலும் சரி, ஆஃபீஸ் வேலைக்கு போனாலும் சரி, ஏன் ஒரு 5 ஏக்கரா வயக்காட்டில் வேலையே செஞ்சுட்டு வந்தாலும் சரிங்க, டைம் ஆனால் நம்ம ஹெட் ஆஃபீஸில் ஆஜராயிடணும். இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க உள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. என்னடா நம்ம பொண்ணு எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வந்தால் விதவிதமாக காயெல்லாம் அறுவடை பண்ணுறேன், அதில் விருந்து வைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்ல போகுது அப்படின்னு மட்டும் இன்றைக்கி நினைக்காதீங்க. நிஜமாகவே நீங்கள் நம்ம விதவிதமாக சமைக்கிறது என்னவோ உண்மைதாங்க. அது காய்கறி மட்டும் வச்சிடலைங்க, விதவிதமாக தோல் மட்டும் நீக்கின அரிசி, மெஷினில் பாலிஷ் பண்ண அரிசி, 5060 பிபிடி அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான அரிசிகள் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து சூப்பராக சமையல் பண்ண போகிறோம். அதுவும் நாமளே விளைவிச்சதுலேருந்து. ஏன்னா இப்போல்லாம் நம்மள நிறைய பேர் அதிகமாக கேட்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த கீரையெல்லாம் ஆர்கானிக்காக வருதுங்களா, இந்த பழம் காய்கறியெல்லாம் ஆர்கானிக்குங்களா, இதையெல்லாம் தாண்டி ஏங்க இந்த பெட்டு மெத்தியில் ஆர்கானிக்காக கிடைக்குங்களா, இந்த அளவு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நிஜமாவேங்க வாயில் ஆர்கானிக்கான்னு கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய் வலிக்க போகிறதில்ல. நிஜமாக ஒரு விவசாய நிலத்தில் ஒரு விவசாயி முழு மூச்சாக ஆர்கானிக்காக ஒரு பயிரை கொண்டு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 ஏக்கர்லங்க கம்ப்ளீட்டாக நெல் நடவு பண்ணதுலேருந்து அறுவடை பண்ணி என்ன உரவெல்லாம் கொடுத்தோம், எவ்வளோ முதலீடு போட்டு நம்ம ஆர்கானிக்காக பண்ணால் எவ்வளோ லாபம் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஆர்கானிக்கான்னு கேட்குற ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நானும் அப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேகமாக சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாலுமே சமைச்சு வச்சது தான் கிளம்பணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் காலிஃப்ளவர் சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால்லாம் போட்டு, அது இரும்பு பேனில் பண்ணால் சூப்பராக இருக்கும். சைடில் வந்து அவரைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பக்கத்து தோட்டத்தில் வந்து அவரைக்காய் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த பனிக்காலத்துக்கு அவரைக்காய் சூப்பராக கொத்து கொத்தாக காய் பிடிக்குங்க. ஓசியில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. மிக்ஸ்டு கீரை பொரியல் நான் எப்போவுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருதுங்க. பாலாக்கீரை, மணத்தக்காளி கீரை, தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை எல்லாமே போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சிடலாம். அப்படியே ஆல் சைட் டிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு மெயின் டிஷ்ஷான அரிசி தான். எப்போவுமே நம்ம கேட்போம் இல்லையா, யாராச்சும் கடைக்கு விட்டு அரிசி வாங்கிட்டு வர சொன்னால் எங்கடா இவன் ஆளையே காணா, கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வரானா இல்லை காட்டிலேயே போய் விளைய வச்சு கொண்டு வரானா அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம கதையை அப்படி தாங்க இருக்குது. பாத்திரத்தை எடுத்தாச்சு அரிசிக்கு. ஆனால் இப்போ நம்ம வந்து அரிசி கடையில் போய் வாங்க போகிறது இல்லைங்க, காட்டுக்கு போகிறோம். நல்லா உழவு ஓட்டி நாத்தெல்லாம் வச்சு அந்த நெல்லை கொண்டு வந்து மில்லில் கொடுத்து அரிசியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். செம்ம ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு. ஆஹா, ஆல் மை ஃபேவரட்ங்க டுடே. அவரைக்காய் பொரியல், மிக்ஸ்டு கீரை பொரியல், காலிஃப்ளவர்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அட அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாருங்களேன், காட்டுக்கு போகிற அவசரத்தில் நம்ம மோரை மறந்துட்டோம். அப்படியே எதையும் எடுத்து வச்சுட்டு போயிடலாங்க. வெண்ணெய் சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது பால் இல்லைங்க, 2-3 மாதமே பால் வெளியில் தான் வாங்குகிறோம். அது நாட்டு மாட்டு பாலுங்க. இந்த தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் வேண்டாம் மோரா சிலிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுத்துறதுங்க. ஏன்னா நாட்டு மாட்டு நெய் வந்து அவ்வளோ நல்லது அப்படிம்பாங்க. சரி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லது அப்படின்ட்டு இப்போ 2-3 பேட்ச் அப்படியே சூப்பராக உருக்கி வச்சுருக்கேங்க. நம்மளுதுமே ஒரு 2-3 நாளில் கண்ணு போட்டுரும். அதுக்கப்புறம் வெளியில் வாங்க மாட்டோம். நல்லா வெண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அது நம்ம மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையாக இருக்கும். பச்சை கருவேப்பிலை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா. இந்த பாக்ஸ் நம்பிச்சு அப்படின்னாவே அப்படியே நெய்யை உருக்கி வச்சுருதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னாலுமே அடியில் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும், அந்த பூச்சி பிடிக்கிற மாதிரி. இதுவே பாருங்களேன் 2 பேட்ச் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நெய்யுமே உருக்கி வச்சாச்சு. இந்த மெஷின் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம பெருசாக வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறதுல இல்லை. இந்த மாதிரி முட்டை வேக வைக்கிறோம், இந்த மாதிரி கஞ்சி வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு டைம் இந்த மாதிரி நனைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அப்படியே நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க, வயல்காட்டுக்கு போய் நம்ம அரிசியை விளைய வச்சு கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே குட் நியூஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த 5.5 ஏக்கரில் விளையிற அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து சேல்க்கும் தாங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஆர்கானிக்காக அரிசி வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி அரிசியை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம ஒரு 5.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா வயலடிச்சு நடவு பண்ண நாள் செப்டம்பர் 7, 2023ங்க. 5.5 ஏக்கர் ஒரே நாளில் பண்ண முடியலங்க. ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறனால ஒரு 20-25 நாள் கிட்ட டைம் எடுத்துருச்சு ஃபுல்லாக நம்ம வந்து நடவு பண்ணி முடிக்கிறதுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரகமும் போடலங்க. பிபிடி, 5060, இட்லி அரிசி 38, வெள்ளை பொன்னி அப்படின்ட்டு 2-3 ரகம் வந்து கலந்து போட்டோம். ஏன்னா அரிசி வாங்க வராங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே ரகத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்கறதில்ல அப்படிங்கிறனால எல்லாம் கலந்து போடலாம் அப்படிங்கிற பிளானு. ஆனால் ஒன்றுங்க, நாயும் தர்மம் நல்லதை சாப்பிடு, நஞ்சில்லா உணவை சாப்பிடுன்னு வெயிலையும் வேர்வையிலையும் ஏதோ ஒரு 4 பேர் ஊருக்கு பாடாப்பட்டு நிஜமாகவே அவங்களுக்குலாம் கிடைச்சது பரிசோ பணமோ பாராட்டோலாம் இல்லைங்க. இங்கே பாரு, பொழைக்க தெரியாதவன் உப்பு வார்த்தை போட்டு வெள்ளாமை நல்லா கொண்டு வர மாட்டான், பைத்தியக்காரன் எவனோ நல்ல சோறு சாப்பிடுங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு பட்ட கஷ்டத்துக்கு பாராட்டு வாங்கலைன்னா கூட பைத்தியக்கார பட்டத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னும் ஊருக்கு 4 பேர் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க.
இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக விளைவிச்சோம் அப்படின்னா வேலையும் செய்ய முடியல, விளைய வச்சும் கொண்டு வர முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொண்டு போனாலும் அதுக்கான விலையும் இல்லை, வேல்யூவும் இல்லை. அப்படிங்கிறனால தாங்க நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக நல்ல உணவை, நஞ்சில்லா உணவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பாடாப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற 4 பேருக்கு நம்ம ஒரு 4 பேர் கை கொடுத்து தூக்கி விடலாம் இல்லையா? கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்கள கடவுள் என்றைக்கும் கைவிட மாட்டார். அப்படியே நம்மளும் பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா உழவெல்லாம் ஓட்டியாச்சுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நெல்லெல்லாம் போடுறோம் அப்படின்னாவே அப்போல்லாம் மேக்ஸிமம் அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இலத்தலைகள்லாம் போட்டு அப்படியே காலில் மிதிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நடவு ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இலைகள்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வயலடிச்சு அடி உரமாக போடுற இலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக பாலை இலை, எருக்கலை இலை, கொளிஞ்சி, நொச்சி, வேப்பலை, தேக்கு இலை, அந்த மாதிரி நம்மளை சுற்றி நமக்கு ஈஸியாக கிடைக்கிற இலைகள் நிறையாவே போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருநொச்சி. நொச்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா கருநொச்சி, வெள்ளை நொச்சி, நீர் நொச்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குங்க. நான் அது 3யுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்களேன், ஊமத்தைலன்னு சொல்லுவாங்க. இது நிறைய நம்ம காடுகளெல்லாம் பார்த்துருப்போம். இதையுமே அடி உரமாக போட்டால் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. இதோட காய் காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் பூ இருக்கும், நீளமாக வந்து பூ இருக்கும், காய் அப்படியே முள்ளு முள்ளாக இருக்குங்க. இது வந்து ஊமத்தையில அப்படின்னு நம்ம ஊர் சைடில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட, அது நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். இந்த இலைகளுமே போட்டிருந்தோம். இதில் பாருங்களேன், அப்படியே அந்த அரும்பு வந்து பச்சை கலரில் பூ மாதிரியே வந்து முன்னாடி வெள்ளை கலரில் பூ வரும். நம்ம கம்ப்ளீட்டாக 5.5 ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைத்தலைகள் ஃபுல்லாக அடி உரமாக கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க நடவே பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். நிஜமாவே நமக்கு காமிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். நம்ம முன்னாடியே எல்லா இலைகளையுமே தேடி எல்லா மரத்துலேருந்து வெட்டி கொண்டு வந்து போடுறதுக்குமே நம்ம நிறைய வந்து எஃபோர்ட் போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்நொச்சி. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து கருநொச்சி. இப்போ நான் காமிக்கிறது வந்து நீர்நொச்சி. இதில் பாருங்களேன், பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், வாசம் நல்லா இருக்குங்க இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை நொச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது வந்து வெள்ளை நொச்சி. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராமம் அப்படிங்கிறனால நமக்கு இந்த வேப்பலை, இந்த நொச்சி இலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொளிஞ்சி, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அதில் நம்ம கொண்டு வந்து காட்டுக்குள்ளே சேர்த்துறது தான் பெரிய டாஸ்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எருக்கலஞ்செடி. நம்ம எல்லாருமே எருக்கலஞ்செடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது வெள்ளை எருக்கில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இந்த அருணா கயிறு மாதிரி போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு கலர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெள்ளை எருக்கில். ஃபைனலி இது வந்து பார்த்திங்கன்னா பாலை இலை, வேப்பலை, இந்த மாதிரி நிறைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டு ஆளை விட்டு மிதித்து விட்டாச்சுங்க. இந்த வயலில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் நடவு பண்ணியிருந்தோங்க. அந்த டைமில் புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயரத்துக்கு வந்து இருந்தது. சரி, அதனால் ஃபுல்லாகவே வந்து ரொட்டவேட்டரை போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயல் அடித்து பரம்பு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இலத்தலைகள்லாம் போட்டு நல்லா மிதித்து விட்டுட்டு அப்படியே நாற்று வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் தாங்க வாடகைக்கு வர சொல்லி தான் ஓட்டியிருந்தோம். ஆனால் நம்ம வாடகைக்கெல்லாம் 5.5 ஏக்கர் ஓட்டி நம்ம வெள்ளாமல் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கே பாதி கூலி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சரி, அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு சரி சொந்தமாகவே ஒரு டிராக்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6.25 லட்சத்துக்கு செகண்ட்ஸில் ஒரு டிராக்டரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம கண்டினியூஸாக வெள்ளாமையெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சொந்தமாக டிராக்டர் இருக்கிறதாங்க ரொம்பவே பெட்ரு. வாடகைக்கெல்லாம் கூப்பிட்டு ஓட்டினோம் அப்படின்னா நிஜமாகவே அது கூலி கொடுத்து கட்டுப்படி ஆகாது. அவ்வளோதாங்க, உழவெல்லாம் ஓட்டி தலை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதிச்சு விட்டு நடவு பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம உழவெல்லாம் ஓட்டி வயலடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக கூலி சொல்லணும் அப்படின்னா இத்தனைக்கும் நம்ம வாடகைக்கு தானே ஓட்டினோம், ஒரு 8000லேருந்து 10,000 ரூபாய் செலவாயிருக்குங்க. அதுக்கு மேலே நடவு பண்ணுறதுக்கு கூலி, நாற்று வாங்கினது வந்து வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டோம். நாற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு புடி கணக்கில் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கட்டுறதுக்கு 2 ரூபாங்க. ஒரு புடி 4 ரூபா, கட்டுறதுக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடி வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்து 500 புடி வந்து தேவைப்படுங்க. அது ஒரு சிலர் 2 செடியெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 350 புடி வந்து தேவைப்படும். ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 புடி நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 ரூபாய்ன்னு கணக்கு போட்டுக்கலாங்க. 400 × 6ன்னு போட்டோன்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு தெரியும். அப்போ 5.5 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்று மட்டும் ஒரு 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இதுவே நம்ம விதை நெல் வாங்கி நாமளே நாற்று விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த செலவு கம்மியாக இருக்குங்க. அதுக்கு மேலே நடவு பண்ணுறதுக்கு ஆள் கூலி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கூலி அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. நடவு பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுமே வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கோம். இந்த இலத்தலையெல்லாம் டெம்போ வச்சு கொண்டு வந்தது, உள்ளே போட்டது அப்படின்ட்டு நம்மளோட பங்குமே நிறையா இருக்குங்க. அதில் நம்ம எப்பவும் போல் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்.
அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நடவும் பண்ணியாச்சு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க 20 நாள் டிலே பண்ணி தாங்க அப்படியே ஒவ்வொரு பேட்சாக வந்து வச்சுருந்தோம். அதுவும் நம்ம கொஞ்சம் பரவாயில்ல தாங்க, ஏன்னா நம்மளே வந்து நெல் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். நம்ம ஒவ்வொரு பேட்சாக வேக வச்சு கொட்டுறோம் அப்படின்னா களம் வந்து பெருசாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறனால பேட்சாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவுமே. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நடவுமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு வேலைகளாக பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பாட்டெல்லாம் பாடி நடவுமே பண்ணி முடிச்சாச்சு. இவங்க பாடின பாட்டில் பாருங்களேன், பயிரெல்லாம் எப்படி வளர்ந்து நிற்குதுன்னு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 24. நம்ம செப்டம்பர் 9 நடவு பண்ணோம் இல்லையா, ஒரு 45 நாளில் பயிரில் சூப்பராக இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்கம், நிறைய இந்த நோய் தாக்கம் எல்லாமே வரும். அப்புறம் களையெல்லாம் சுத்தம் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த வேலைகளையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 19. நம்ம நல்லா பயிர் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களை எடுத்து விடுற மாதிரி இருக்கும். டோட்டலாக நெல்லங்காடு அப்படின்னாவே 2 டைம் களை எடுப்பாங்க. முதல் களைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து புல் இருக்குங்க. அது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா களைக்கொல்லி வந்து நெல்லங்காட்டுக்குமே வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆளை விட்டு தான் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி விட்டோம். 2வது டைம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக களை இல்லை அப்படின்னா கூட அந்த உரவெல்லாம் கொடுத்து ஒரு டைம் நம்ம காட்டை நல்லா மிதித்து தொலைவி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே அந்த பயிர் நல்லா வளர்ந்து வரும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் களை எடுத்து விட்டுருந்தோம். நம்ம நடவு பண்ணி முதல் களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35வது நாள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க. 2வது களை அப்படின்னா ஒரு 50 நாளுக்கு மேலே 2வது களை எடுக்கிற மாதிரி இருக்கும். 2வது களை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நல்லா மிதிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல ஈல்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறது. அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், அசோலா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நெல்லங்காட்டில் வந்துங்க ரொம்ப பெனிஃபிட். அசோலா வந்து நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உரமாக வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. நம்ம காட்டில் பாருங்களேன் தானாகவே வளர்ந்துருந்தது. என்னோட பெனிஃபிட்ஸையும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அசோலா அப்படிங்கிறது நீரில் வளரக்கூடிய ஒரு தாவரம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லங்காட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. மெயினாக வந்து காற்றோட்டத்தை வந்து அதிகரிக்கும். காற்றோட்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாவே தூர் நல்லா கட்டும் அப்படிம்பாங்க, நல்லா வேர் விட்டு தூர் கட்டும் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம், மண்ணோட இறுக்கத்தை வந்து குறைக்கும். மெயினாக வந்து களை வந்து அதிகமாக வராதுங்க. ஸோ நம்ம களை கம்மியாக வந்தது அப்படின்னாவே அதனோட செலவுமே கொஞ்சம் கம்மியாகும். அதனால் அதிகமான ஈல்டுமே கிடைக்கும். மெயினாக வந்து அந்த நீர் ஆவியாகி மேலே போகுது பார்த்தீங்களா, அதை வந்து தடுக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு தண்ணி பாய்ச்சுற வேலையுமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படிம்பாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அசோலாவில் வந்து நைட்ரஜன் சத்துமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதில் தானாகவே முளைச்சி வருது அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம இதுக்காக செலவு பண்ணி வேலைகள் எதுவுமே செய்யலை. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம வந்து பயிர் வளர்கிறதுக்கு அடி உரம்லாம் என்ன கொடுத்தோம், இயற்கையாக என்னெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம், அந்த பூச்சி தாக்கத்தெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நெல் பயிர் வந்து நல்லா வளர்ந்து அந்த புடை வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து புளிச்சம்பூர் நல்லா ஒரு வாரங்க புளிக்க வச்சு அந்த கருக்கா நெல்லெல்லாம் கம்மியாக வரும் அப்படிம்பாங்க. புளிச்சம்பூரை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சுங்க ஃபுல்லாக. இப்போ வந்து அதான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட சாணம், யூரின், தட்டைப்பயிர் மாவு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பச்சைப்பயிர் மாவு, கைப்பிடி மண், நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து வாட்டரில் வந்து கலந்து விடுற மாதிரி இருக்குங்க. ஒரு 20 நாளுக்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பயிர் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து மீன் அமிலங்க, அதுவுமே வந்து வீட்டிலே தயாரித்து வச்சது தான். ஸோ மீன் அமிலமும் அப்படி தாங்க, ஒரு 20 நாளுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுவுமே வந்து பயிர் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதுக்கான எம்எல் வந்து எவ்வளோ ஆட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம உரம்னு கொடுத்தது இதெல்லாம் தான். பூச்சி தாக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணுறது. அப்புறம் மெயினாக நாவா பூச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து வசம்பு பயன்படுத்தியிருந்தோம். நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம இயற்கை உரம்லாம் கொடுக்க பயிருமே நல்லா வளர்ந்து வந்தது. அதே மாதிரி மயில் தொல்லையுமே கொஞ்சம் இருந்ததுங்க. நிறைய இந்த ஓரம் பரவலாம் பார்த்திங்கன்னா மயில் வந்து கொத்தி இருந்தது. அடுத்து நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவா பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குங்க. கரெக்டாக அந்த பால் விடுற ஸ்டேஜில் அந்த நெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் அந்த பாலை உரியறதுக்காக வரும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வசம்பில் வந்து சாம்பல் கலந்து தூவி விட்டோம் அப்படின்னா நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வசம்பு வாங்கி நல்லா அரைச்சுங்க, அதில் சாம்பல் கலந்து அப்படியே தூவி விட்டாச்சு. நான் உங்களுக்கு அப்படியே வசம்பு அரைச்சதையும் காமிக்கிறேன் பாருங்களேன். சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க முடியல, பட் அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்பா, வசம்பு என்ன ஒரு வாசம் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி இதில் சாம்பல் கலந்து மேலே தூவி விட்டாச்சுங்க. இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது.
பயிர் நல்லா வளர வளர பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு நிறைய கெஸ்ட்டுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா பயிருமே சூப்பராக வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எந்த ஒரு கெமிக்கல் உரமும் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா Jan 2, 2024ங்க. பிபிடி எல்லாம் வந்து ஒரு 4 மாதத்து பயிர். இந்த லாஸ்ட்டில் பாருங்களேன், இதெல்லாம் வெள்ளை பொன்னி நல்லா நம்ம ஹைட் அளவுக்கே இருக்குங்க. அது நம்ம கொஞ்சம் இயற்கையாக கொண்டு வந்தனால பார்த்திங்கன்னா பயிர் இந்த அளவுக்கு சாயாமல் இருக்குது. இதே நம்ம கெமிக்கல் உரம்லாம் போட்டு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா சீக்கிரமாக பயிரே ஃபுல்லாக அப்படியே படுத்த மாதிரி ஆயிருங்க. பட் நம்மளது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இது வந்து தென்னை மரத்து நிழல்ல இருந்தது அப்படிங்கிறனால தான் அந்த சைடு மட்டும் சாஞ்சிருது. மீதியெல்லாம் பாருங்களேன் அப்படியே தான் இருக்குது. இது ஃபுல்லாக வெள்ளை பொன்னி. நம்ம ஃபஸ்ட்டு நடவு பண்ண நாள் வந்து பார்த்திங்கன்னா September 9ங்க. பிபிடியெலாம் வந்து 4 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடு எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேட்சாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து களமும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. நமக்கு வந்து வேக வச்சு கண்டினியூஸாக வேலை இல்லாமல் 2 நாள் கேப் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அறுவடை பண்ணி இன்னொரு 20 நாளுக்கு மேலேயே ஆயிருங்க. அப்படியே வாங்க நான் ஒரு ரவுண்ட் சுற்றி காமிக்கிறேன், எப்படி நெல்லெல்லாம் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த சைடும் பார்த்திங்கன்னா பொன்னி, அதுக்கப்புறம் பிபிடி, IR20, அப்புறம் இட்லி அரிசி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு வயல் வந்து போட்டிருக்கோங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 ஏக்கரில் ஃபுல்லாகவே பயிர் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு போக மீதி எல்லாமே சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான். நான் அப்படியே உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்கமெல்லாம் வராமல் இருக்க வேப்பு முன்னாக்குமே வந்து மேலே வீசி விட்டுருந்தேங்க. டோட்டலாக ஒரு 5,000 ரூபாய்க்கு கிலோ வந்து 45 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். மேக்ஸிமம் நம்ம இந்த டைம் யூஸ் பண்ண உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். அப்படியே காடே பாருங்களேன் சூப்பராக இருக்குது. Window. அப்பா நிஜமாவே காலங்காத்தால இந்த குருவி காக்கா சத்தத்தோடு இந்த வயலுக்குள்ளே நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்லாம் சொல்லி தீராதுங்க. இதுக்கு பின்னாடி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே இந்த பயிரை பார்த்துட்டு நடந்து போகும்போது ஒரே செகண்டில் அத்தனையும் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே பயிரெல்லாம் பாருங்கள், நம்ம ஒரு 20-25 நாள் கேப் விடவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. நிஜமாவேங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஆர்கானிக் அப்படிங்கிறது நம்ம காட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லாமல் 5 வருஷம் சும்மா போட்டு அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் அதில் விளைஞ்சு வர பொருள் வந்து இயற்கையாக வர முறையில் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிம்பாங்க. பட் நிஜமாவேங்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க ஒரு 5 வருஷமெல்லாம் காட்டை சும்மா போட்டு அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற நமக்கு செலவு, குடும்ப செலவு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காட்டை மட்டும் நம்பி இருக்கிறவங்க 5 வருஷம் நம்ம சும்மா போட்டுட்டு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஒருவேளை நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 வருஷமாக எந்த ஒரு ரசாயன உரமுமே பயன்படுத்தாமல் தான் ஒரு 10 ஏக்கர் சுற்றிங்க நம்ம வந்து குச்சிக்கிழங்கு போட்டதாகட்டும், வெங்காயம் போட்டதாகட்டும் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறம் இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உரங்கள் எல்லாமே வீட்டிலேயே தயாரித்து நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். புளிச்சமோராகட்டும், மீனவிலமாகட்டும், ஜீவாமிர்தமாகட்டும், இந்த மாதிரி வசம்பு வந்து போட்டதாகட்டும் எல்லாமே இயற்கையான முறையில் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கெல்லாம் செலவு கம்மி அப்படின்னாலுமே நம்ம நிறைய வேலைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாக பண்ணும்போது எந்த ஒரு லாபமும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் நம்ம பண்ண பார்த்திங்கன்னா நிறைய லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின கருத்து உங்களுக்குமே தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், என்னதான் நம்ம வந்து ஒரு 10 ஏக்கரில் வந்து எல்லாமே இயற்கையாக உரங்கள் கொடுத்து பண்ணோம் அப்படின்னாலுமே சுற்றி உங்களுக்கு தூரமாக கரும்புலாம் தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம பக்கத்து தோட்டமாக இருந்தாலுமே மருந்து அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு உரமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம போய் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவே ஒரு காலகட்டம் வருங்க. இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் செய்கிறாங்க அப்படின்னா
நம்மளோட ஜென்ரேஷன் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கூடிய விரைவில் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கானிக் விவசாயத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்னங்க, நம்ம வந்து விளைவிக்கிற பொருளுக்கு இதுதான் ரேட்டு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு, அதுக்கு நம்ம வந்து கொள்ள விலையெல்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க, ஓரளவுக்கு நம்ம செஞ்ச வேலைக்கு கொஞ்சமாவது லாபம் கிடைக்கிற அளவுக்கு அந்த பொருளை விற்றோம் அப்படின்னா நமக்குமே இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா இப்போ வந்து செலவு அப்படிங்கிறது நிறையாவே அதிகமாக இருக்குது. நம்ம முழு மூச்சாக இயற்கை விவசாயம் ஃபுல்லாக இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஸோ நம்ம ஒரு பொருள் இயற்கை விவசாயம் பண்ணி அவங்ககிட்டருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான விலையை கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை. நம்மளும் காட்டை சுற்றி வந்தால் நேரம் போகிறதே தெரியலங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு நடவு பண்ண பாருங்கள் செப்டம்பர் 9 பிபிடி ரகங்க. இது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. காடு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. சரி 1 வீக் கழிச்சு மிஷின் வந்து உள்ளே விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, நம்மளும் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாங்க, உளுந்தங்கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது, அதை குடிச்சிட்டு வந்து கிளம்பிக்கலாம். என் கணவரும் வீடியோ எடுத்த டயர்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூல் ஓடெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு டைம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் காமிக்கிறேன். மண் வீடு மாதிரி கட்டி வீட்டுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஹார்வெஸ்டிங் டே வந்தாச்சுங்க. அந்த ஓரத்தில் பாருங்களேன், மிஷின் போகாத இடத்துலலாம் கையில் வந்து அறுத்து போட்டாச்சு. நான் முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன். கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா Jan 12ங்க, அறுவடைக்கு வந்துருச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா மிஷின் அப்படியே காட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அறுவடையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சென்ட் மட்டும்தான் அறுவடை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க, ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மெஷினுக்கு 1 ஹவருக்கு 2000 அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. 1 ஹவரில் முடிச்சிருக்கலாங்க. இது காடு கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் வந்து சேர்த்து எடுத்துதுங்க. 2500 ப்ளஸ் டிராக்டருக்கு ஒரு 500 ரூபாய் வாடகை போட்டோம் அப்படின்னா 80 சென்ட்டுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு மெஷின் கூலி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3000ங்க. அவ்வளோதாங்க, அறுவடை ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வாங்க நம்ம பொறுமையாக பார்க்கலாம் எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இது வந்து பிபிடி ரகங்க. பார்க்கலாங்க, ஒரு 80 சென்ட்டில் நமக்கு எவ்வளோ நெல் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். நம்ம இயற்கையாக பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இயற்கை முறையில் பண்ணோம் அப்படின்னாலுமே நல்ல மகசூல் கொண்டு வரலாம், அதுக்கான முறைகளை வந்து கரெக்டாக தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயமும் அப்படியே போக போக தாங்க பழகிக்க முடியும்.
அவ்வளோதாங்க, சூப்பராக அறுவடையுமே முடிஞ்சுது. ஒரு 4 மணி நேரத்து வேலை தாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 80 சென்ட் வந்து அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. வைக்கோலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் மெஷினை விட்டு சுருட்டிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மாட்டுக்கு தீவனமாகும். வெயில் பொறுத்துங்க, ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் மிஷினை விட்டு சுருட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது சேஸ் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிபிடி ரகம் வந்து 80 சென்ட்டில் நம்ம இந்த அளவுக்கு இயற்கையாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 75 கிலோ மூட்டை இருக்குது பார்த்தீங்களா. 75 கிலோ மூட்டையில் டோட்டலாக ஒரு 20 மூட்டை நெல் வந்து வந்துருதுங்க. நம்ம அப்படியே வந்து களத்தில் வந்து நெல் கொட்டி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து நெல் வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மில்லில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வேக வச்சு நமக்கு அரைச்சும் கொடுத்துருவாங்க. பட் நம்மளே வேக வச்சோம் அப்படின்னா இன்னுமே இந்த அரிசியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் வந்து நல்லா குழி தோண்டி அதில் அடுப்பு கூட்டி கொப்பரை வச்சு தான் வேக வைப்பாங்க. அந்த மெத்தடில் நம்ம வந்து வேக வச்சிடலாம். அதை எப்படி வேக வச்சோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலுமே பார்த்துடலாங்க. நான் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேங்க. எப்பவுமே நம்ம வந்து விளைய வைக்கிற பயிரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதியை வந்து கொக்கு, குயில், காக்கா, மயில்னு பறவைகளுக்கும் பங்கு கொடுத்துட்டு மீதியை தான் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பாருங்களேன். நம்ம வாசலில் கொட்டின அந்த நெல் எவ்வளோ தூரம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க. அந்த எறும்பு வந்து அப்படியே ஒவ்வொரு நெல்லாக கொண்டுட்டு போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்களேன் எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்ட்டு. நிஜமாவே சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் எடுத்துக்காட்டு எறும்பு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. அடுத்துங்க நம்ம நெல்லெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வேக வைக்கிற ப்ராசஸ், அதை எப்படி மில்லில் கொடுத்து அரைச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். இந்த மாதிரி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ தாங்க மிஷின்லாம் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் குழியெல்லாம் தோண்டி அடுப்பு ரெடி பண்ணி அதில் வந்து நெல் வேக வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 மூட்டை நெல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பேட்சாக அதை வந்து வேக வைக்க போகிறேங்க. அதுக்கு வந்து 2 பேர் வந்து ஆட்கள் வந்து கூப்பிட்டாச்சுங்க. இவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதனால் இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதுக்கு குழி தோண்டி செய்யணும் அப்படின்ட்டு. அடுப்புலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொப்பரை வந்து அடியில் வந்து கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா சாம்பலை வந்து பூசியாச்சு. ஃபுல்லாக தேங்காய் மட்டையும் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. உள்ளே பாருங்களேன் ஓடெல்லாம் போட்டு சூப்பராக அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நெல் வேக வைக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா Jan 23ங்க. ஆக்சுவலாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி Jan 12 பண்ணோம் இல்லையா, ஒரு 10 நாள் கேப் விட்டாச்சு. அதுக்கப்புறம் தாங்க நெல் வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி. அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக பார்க்கலாங்க. நெல் வேக வைக்கிறது நிஜமாவே கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தான். நம்ம மில்லில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அப்படியே வேக வச்சு பாயில் பண்ணி மிஷினில் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கை வேக்காடுங்க, ஃபுல்லாகவே நம்மளே கையில் செய்கிறது. இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெல்லை வந்து கொஞ்சம் அலாசிக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த அடியில் அந்த மண் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணியில் விட்டு அலாசும் போது பார்த்திங்கன்னா கருக்கா மட்டும் தனியாக மேலே வந்துடும். கருக்கா அப்படின்னா உள்ளே வந்து அரிசியே இருக்காதுங்க, வெறும் அந்த தவிடு மாதிரி மட்டும் இருக்குங்க. அந்த உம்மி மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கருக்கா அப்படிம்பாங்க. தண்ணி விடும்போது பாருங்கள் அதெல்லாம் தனியாக மேலே வந்துடும். அதெல்லாம் வெயிட் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலே வந்துடும். அதை அப்படியே நம்ம சல்லடை வச்சு அப்படியே அரிச்சு எடுத்துடலாங்க. இன்னொன்று நம்ம அடியில் மண்ணுமே பார்த்திங்கன்னா தேங்கி நின்றுக்கும். நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரம்மோ இல்லை தொட்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கணுங்க. இதுலேயுமே வந்து சைடில் பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷன் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 20 மூட்டை நெல் தாங்க ஃபஸ்ட்டு பேட்சாக வேக வைக்கிறோம். இதுக்கு வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடுவாங்க. 5 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா 4 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. ஸோ அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க இந்த வேலையெல்லாம் அதிகமாக செஞ்சார். ப்ளஸ் நம்ம வந்து கூட 2 பேர் சப்போர்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு நாள் கூலி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு வந்து 4 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1000 ரூபா. இன்னொரு லேடி வந்து செஞ்சாங்க கூட, அவங்களுக்கு வந்து 300 ரூபா கூலிங்க. 2 நாள் வந்து 20 மூட்டை வேக வச்சு எடுத்து கொட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. மேலே தேங்கின கருக்கா ஃபுல்லாக அரிச்சு தனியாக எடுத்தாச்சுங்க. அதை காய வச்சு மாட்டுக்கு அரிச்சு தவிடா வந்து போட்டுக்கலாம். அடியில் நெல்லை வந்து பார்த்திங்கன்னா வடித்து அவ்வளோதாங்க வேக வைக்க கொட்டிடணும். வேக வைக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணுங்க. அந்த பதம் கரெக்டாக தெரியணும். ஏன்னா நம்ம அதிகமாக வேக வச்சிட்டோம் அப்படின்னாலுமே அந்த குரணை வந்து அதிகமாக வந்துடும் அப்படிம்பாங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நம்மளே இதை வந்து பர்ஃபெக்டாக கற்று வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாருங்களேன் நெல்லில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அரிச்சு போடும்போது நமக்கு அரிசியுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்குங்க. ஒரு 2-3 டைமுக்கு ஒருக்கா நம்ம வந்து தண்ணியை மாற்றிக்கலாம்.
ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2 நாளுங்க அடுப்புக்கிட்டே வேகணும்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இன்றைக்கி இந்த வேக வைக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. நம்மள 2 கூட கொட்டுறதுக்கே நமக்கு வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இந்த கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ வரைக்குமே போட்டு வேக வைக்கலாங்க. ஆனால் நம்மளால் தூக்கி கொட்ட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 60 கிலோ தாங்க போட்டிருந்தோம். ஸோ 20 மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கிறதுக்கு. தண்ணி பாருங்களேன் எவ்வளோ கலர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதை வந்து மாற்றிட்டு வேறு தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. அடுத்த மூட்டை கொட்டும்போது அடியில் மண்ணுமே பாருங்களேன் எந்த அளவுக்கு தேங்கி இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி நெல்லை தண்ணியில் போடும்போது கருக்காக தனியாக எடுத்துக்கலாம், மண்ணுமே அடியில் வந்து தேங்கிருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மூட்டை நெல் வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா அந்த பதம் பாருங்களேன் கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம வந்து தீ எரிக்கிறத பொறுத்துங்க. எக்ஸாக்டாக வந்து 20 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம தீ எரிக்கிறத பொறுத்துங்க. கரெக்டாக அந்த பதம் பார்த்து எடுத்து கொட்டிடலாம். பட் இதை தூக்கி கொட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த் வேணும். நிஜமாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொப்பரையை அடுப்பில் வச்சதுமே பார்த்தீங்கன்னா உடனே தண்ணி ஊற்றிடணுங்க. இல்லை லைட்டாக வந்து கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து களத்தில் கொண்டு போய் கொட்டியாச்சு. மெயினாக நம்ம இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லெல்லாம் வீட்டிலே வேக வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு களம் வந்து பெருசாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் வேலையுமே சுலபமாக இருக்கும். இதுவுமே பாருங்களேன் களம் வந்து ஒரு 5.5 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்சாக போடவும் அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று அள்ளிட்டு அடுத்த பேட்ச் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க தள்ளுறதுக்கு. ஆனால் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுத்து தள்ளுற மாதிரி இருக்கும். இதே ஹஸ்பண்ட்லாம் தள்ளினாரு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து தள்ளிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே 2 கொப்பரையே வேக வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே களத்தில் கொண்டு வந்து கொட்டியாச்சு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உடச்சி விட்டுடலாம். ஆனால் பிபிடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் ஆகுங்க. அதுவும் நம்ம மெயினாக காய வைக்கிறதுல வந்து ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாகவே உடச்சி விட்டுருணுங்க. ஒரு 11 மணி ஆனால் அந்த ரொம்ப சூட்லலாம் காய வைக்கக்கூடாதுங்க நெல். அதுக்கப்புறம் நல்லா குட்டாம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே கொஞ்சம் இலை வெயிலாக வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் திரும்பியுமே நம்ம நல்லா உடச்சி விட்டுட்டு திரும்பி சாயந்தரம் இந்த பனி வரத்துக்கு முன்னாடிங்க திரும்பியும் குட்டாம் போட்டு மூடி வச்சிடணும். ஸோ நெல் காய வச்சு வேக வச்சு காய வைக்கிறதுல வந்து சாதாரண ப்ராசஸ் இல்லைங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா அந்த கண்டினியூஸாக நமக்கு வந்து எங்கேயும் நெகர முடியாத அளவுக்கு வேலை இருக்குங்க. அவ்வளோதாங்க. அப்படியே உடச்சி விட்டாச்சு. உடச்சி நம்ம நல்லா காலில் தடவி விட்டுலாம். இல்லை அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை மாதிரி இருக்குது. நம்ம விருந்தாளி வந்துட்டார் பார்த்தீங்களா, எறும்பு கடுத்தது காக்கா தாங்க தள்ளி விடுத்தாங்க. அப்படியே ஒவ்வொரு பேட்சாக ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு 20 மூட்டை நெல் 2 டேஸில் நல்லபடியாக சூப்பராக வேக வச்சு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. நெல் நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டாம் போட்டு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா கீத்து மாதிரி அந்த தென்னங்கீத்து இருக்கு இல்லையா, அதை வந்து மூடி வச்சிடணும். இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் இழுத்துனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க குட்டாம் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு கட்டையில் நல்லா தள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குட்டாம் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நான் இழுக்கிறேன் கூட போடுறோம். ரொம்ப செஞ்சு கொடுக்காருங்க எனக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டை தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அதே டைமில் நம்ம பின்னாடி தள்ளிட்டு வரது ஈஸிங்க. கயிறு இழுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்தாங்கன்னா நம்மளால் கொஞ்சம் இழுக்க முடியறதில்ல. பட் அப்படியே பழக பழக நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. அவ்வளோ நெல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு நல்லா இந்த மாதிரி குட்டாம் போட்டாச்சுங்க.
நெல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடிச்சு பார்த்தாவே அந்த பதம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மூட்டையில் அள்ளி வச்சிடலாங்க. நம்ம வேணுங்கும் போது அரைச்சிக்கலாம், இல்லைனாலும் அரைச்சி அரிசியாக வச்சிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் பழைய நெல் ஆச்சு, பழைய அரிசி அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. பட் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துடலாம் அப்படிங்கிற பிளானுங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் கூட்டி அள்ளிடலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு மெயின் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர்லங்க 2 ஊரில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம நியராக வந்து பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி, சிவகிரி அப்படிங்கிற 2 ஊரில் தாங்க தோலை மட்டும் நீக்கி கொடுக்குறதா சொன்னாங்க. அதுவும் மொடக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பக்கங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோலை மட்டும் நீக்கி கொடுக்குற மிஷின் இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போய் ட்ரை பண்ணலாம், அரிசி வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்தளவுக்கு அது செட் ஆகலைன்னா மில்லில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளானுங்க. கிட்டத்தட்டங்க ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அறுவடை பண்ண, அடுத்த பேட்ச் வேக வைக்க, அடுத்த பேட்ச் களத்தில் கொட்ட, அடுத்த பேட்ச் வந்து நெல் அள்ளி வைக்க, மிஷினில் கொடுத்து அரைக்க அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாங்க ஒரு மாதம் செம்ம பிஸியாக போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடுமே கொஞ்சம் வாசல் இருக்குது, பாதி நெல் எல்லாம் காஞ்சதெல்லாம் ரெடியாக இருக்குங்க. அதில் வந்து மூட்டையில் அள்ளிட்டு போய் அடுத்து வந்து அரைக்கலாம் அப்படிங்கிற பிளானு. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோல் நீக்கிற ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தோல் மட்டும் நீக்கி கொடுத்தா போதும், அது கொஞ்சம் சோறு மாதிரி தாங்க இருக்கும் அரிசி, இருந்தாலும் பரவாயில்ல அதில் தான் சத்து அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் அதை எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நெல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. இப்போ மூட்டையில் அள்ளி எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாக்குமே வந்து வாங்கிக்கணுங்க. ஏன்னா நம்ம மில்லுலலாம் சாக்கு கேட்டோம் அப்படின்னா சாக்கோட ரேட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போடுவாங்க. எல்லாமே தனித்தனியாக கொட்டி வச்சாச்சுங்க. ஒரு பேட்ச் வந்து பிபிடி, ஒரு பேட்ச் வந்து ஐஆர் இருக்குது. இன்னும் நமக்கு வெள்ளைப்பொன்னி மட்டும் அறுவடை பண்ணாமல் தோட்டத்துலேயே இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து நெல்லெல்லாம் வேக வச்சு பாதி வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து அரிசியாக மாற்றி சேல் பண்ணுறது மட்டும்தாங்க பெரிய வேலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொடக்குறிச்சி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பாலிஷ் பண்ணி அரிசி கேட்குறோம் அப்படின்னாலுமே பண்ணி கொடுப்பாங்க, இல்லை தோல் மட்டும் நீக்கி கொடுக்குற மிஷினுமே புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 40 கிலோமீட்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறனால பண்ணித்தரேன் அப்படின்ட்டாங்க. இங்கே மில்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வேக வச்சு அரிசியாகவும் மாற்றி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு ரேட்டுங்க. இல்லை நம்ம வேக வச்சு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா தோல் மட்டும் நீக்கி கொடுக்குறதும் கொடுப்பாங்க, இல்லை நம்ம வந்து பாலிஷ் போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு 6,000 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேங்க. 6,000 ரூபாயோ 7,000 ரூபாயோன்னு எனக்கு கரெக்டாக தெரியலங்க. பட் தோல் நீக்கினா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலுமே லாஸ்ட்டாக கொடுக்குறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தோல் நீக்கணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. நீங்கள் மொடக்குறிச்சி சுற்றி இங்கெல்லாம் பக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா. ஆனால் இவ்வளோ கம்மியாக நம்ம நெல் போட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நமக்காக பண்ணித்தரேன்னு பண்ணுறாங்க, பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உமி வருது இல்லையா தோல் நீக்கி, அது வந்து நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் நம்மளுமே கொடுத்திங்கன்னா காட்டுக்கு வந்து உரமாக போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டேங்க. மேக்ஸிமம் இந்த உமி வந்து பார்த்திங்கன்னா தவிடு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. அதனால் தீ எரிக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த நகை கடைக்கெலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. உங்களுக்கு கடைசி அந்த உமியும் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நிஜமாவே இந்த அக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு இந்த சைடு மேலே கீழேன்னு ரன்னிங்கில் ஓடிட்டு இருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது வாழ்க்கையில் நிறையா பேர் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கமோ அந்தளவுக்கு நம்ம நினச்சதை லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா பீப்புளை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. 2-3 டைம் மேலே போய் வருதுங்க. நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஷைனாக வேணுமோ அந்தளவுக்கு 2-3 டைம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரே டைம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. கொஞ்சம் கோதுமை மாதிரி தாங்க இருந்தது, நான் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பரிசி வந்து அரைச்சதா சொன்னாங்க, அதுவுமே கொஞ்சம் உள்ளே கலந்து வந்ததுங்க. ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் தாங்க சாப்பிட்றோம். நான் அதுவும் ஏன் மெயினாக உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அரிசி வேணும்னு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் 1-2 கல்லுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சலிக்காமையும் வந்து இது பண்ணுறோம். பட் நம்ம சலிக்கணும் அப்படின்னாலுமே பக்கத்தில் ஏதோ ஒரு மிஷின் சொன்னாங்க, அங்கே கொடுத்திங்கன்னா சலிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. பட் நம்ம வந்து அப்படியே அரிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சுங்க.
ஆனால் இவங்களுமே வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரே இது தோல் நீக்குனீங்க அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட முடியல அப்படிங்கிறாங்கன்ட்டு, அதனால் கொஞ்சமாக ஒரு லேயர் மட்டும் நீங்கள் வந்து அந்த தோலை ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரைச்சி அரிசி பாய்ச்சதுக்கப்புறங்க நம்மளும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம். சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டால் மட்டும் கஸ்டமர் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா நார்மலாகவே கொஞ்சம் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்தாச்சுங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. அவ்வளோதாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த கருப்பரிசியோட கலந்து வந்தனால கொஞ்சம் நமக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியுது. கலரே பாருங்களேன், கொஞ்சம் கோதுமை கலர் தான் இருந்தது. இது பாருங்கள், அந்த உம்மி சொன்னேன் இல்லையா, சைடில் இந்த சைட் தனியாக விழுந்துடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி மில்லுலலாம் இது நமக்கு தரதில்லைங்க, வெளியில் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. மெயினாக நம்ம இதை கொண்டு போய் தவிடாக அரைக்கிறோம் அப்படின்னாலும் கூட அரைச்சி கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து அப்படியே புகை மாதிரி போயிடும் அப்படின்னாங்க. கருக்காக வந்து அரைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா இது பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் இந்த தூள் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதனால் நிறைய மில்லு அரைச்சி கொடுக்குறதும் இல்லை. அது இதெல்லாம் நம்ம காட்டுக்கு வந்து உரமாக போட்டால் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம இயற்கையாக தானே பண்ணோம், எல்லா உரமும் போட்டு நல்ல சத்தாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கருக்கா, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உமி நான் காமிச்சதுக்கும் இந்த கருக்காக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம அப்படியே 31 கிலோ அரிசி போட்டோம் இல்லையா, தோல் மட்டும் நீக்கினா எத்தனை கிலோ வந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ நெல் கொடுத்தோம் அப்படின்னா 60லேருந்து 70 கிலோ வரைக்கும் வரும் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியலங்க. இது பாருங்களேன், 31 கிலோவுக்கு 23,700 வந்திருக்குங்க. பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அரிசி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரேட்டுமே ஜாஸ்திங்க, ₹1 ₹1.5 நம்ம சேர்த்தி கொடுக்குற மாதிரி இருக்குங்க அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தோல் மட்டும் நீக்கின அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சத்து வந்து அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுமாங்க உடம்புக்கு. ஸோ அதனால் அது ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள், மொடக்குறிச்சி, நான் மேலே நம்பர் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்குமே இந்த மாதிரி தோல்லாம் வந்து நெல்லுக்கு நீக்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு மில்லு மட்டும்தாங்க இருக்குது. அதுவும் நம்ம ஊர்லேருந்தே 1 hour ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோல் மட்டும் நீக்காமல் மில்லில் கொடுத்து ஃபுல்லாகவே அரிசியாக அரைச்சிக்கலாங்க. இந்த மில்லு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரி, நமக்கு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இங்கேயே அரைச்சிக்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தோல் நீக்கி ப்ரிஃபர் பண்ணுறவங்க கம்மியாக தாங்க இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியே அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே மில்லுக்கு வந்தாச்சு. நான் அப்படியே உங்களுக்கு இந்த ப்ராசஸும் காமிக்கிறேங்க. இந்த மில்லுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வேக வச்சு அரைச்சி கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம வேக வச்ச நெல் கொண்டு வந்தாலும் அரைச்சி கொடுத்துருவாங்க. வேக வச்ச நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு 200ங்க. 75 கிலோ மூட்டைக்கு 200 அப்படின்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயில் கேட்டால் நம்ம மில்லில் கேட்டால் அவங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நெல் வந்து காய வச்சுட்ருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்கலே நம்ம போய் பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருந்தே மில்லுங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஷ்லாம் பண்ணாமல் அந்த ஓல்டு மெத்தடில் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளால் வேலையெல்லாம் செய்ய முடியல, அத்தனை ப்ராசஸ் செய்ய முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மில்லுலையும் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. பட் நம்ம கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால் நாமளே வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வேலையும். இது பாருங்களேன், இது வந்து மாடர்ன் ரைஸ் மில் இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற மில்லு. நம்ம எப்படிங்க நெல் ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த டப்பில் போட்டு, அதே மாதிரி இவங்களும் தொட்டியில் வந்து நெல் ஊற வச்சுருக்குறாங்க. ஊற வச்சு அந்த கருக்கா வந்து நீக்கிட்டு சைடில் பாருங்களேன் கருக்கா நீக்கி கொட்டி வச்சுருக்காங்க. பாய்லர் இருக்குங்க, அதில் வந்து நம்ம ஸ்டீமில் வந்து இதுவும் விறகடுப்பில் தாங்க வேக வைப்பாங்க. அப்படியே மேலே ஏறி காமிக்கிற பாருங்க. நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு பின்னாடி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இந்த பாய்லர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பவுலில் வந்து போட்டுட்டு பின்னாடி வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு வந்து இருக்குங்க. அதுவே மட்டையெல்லாம் போட்டு தான் வந்து எரிப்பாங்க. இது பாருங்கள், உள்ளே வந்து அடைச்சிருவாங்க. இதில் நெல்லை போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டீம் ஆகுங்க. ஸ்டீம் ஆனதுக்கப்புறங்க இந்த மாதிரி காய வச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாய்லர் மாதிரி இருக்குது பாருங்கள், அடுப்பு எரிக்கிறதுக்கு. ஸோ நானுமே வந்து எக்ஸாக்டாக இந்த ப்ராசஸ்லாம் இப்போ தாங்க பார்க்குறேன். இதுவே வந்து மாடர்ன் ரைஸ் மில் அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து நெல்லை கொட்டினோம் அப்படின்னா அதுலேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நமக்கு வந்து அரிசியாக வந்துடும். அது இப்போல்லாம் சொல்கிறாங்க நமக்கு வந்து இந்த அரிசி வந்து செல்லு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, நல்ல கலர் வரத்துக்கு, அந்த சாப்பாடு வந்து நம்ம வடிக்கிறோம் இல்லையா, வடித்ததுக்கப்புறம் அப்படியே ரைஸாக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்குன்னு நிறைய கெமிக்கலாக மிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலங்க. ஸோ இப்போலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லுலையுமே வந்து சொன்னாங்க, நிறைய பேர் நெல்லை கொண்டு வந்து போட்டு அவங்களே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய பேர் இந்த மாதிரி மாறிக்கிட்டு வராங்க.
நம்ம இந்த மாதிரி மில்லுலலாம் நெல் அரைக்கிறோம் அப்படின்னாவே அவங்களே வந்து சிப்பமாக போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போல்லாம் மூட்டையாக கொடுக்குறதுனா கொஞ்சம் தூக்குறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறனால 25 கிலோ வந்து சிப்பமாக போட்டாச்சுங்க. அப்படி இந்த ப்ராசஸ்மே உங்களுக்கு நான் லைட்டாக காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு சலிச்சு வந்துருங்க. நம்ம பாலிஷ் போடாதனால அரிசியோட கலர் மட்டும் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தவிடும் தனியாக வந்துடும், குரணையும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கணக்கு சொல்லிடுறேங்க. 80 சென்ட்டில் நமக்கு வந்து 20 மூட்டை நெல் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நம்ம எத்தனை கிலோ நெல் எடுத்து நமக்கு எத்தனை கிலோ அரிசி, குரணை எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து கணக்கு சொல்லிடுறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது ஒரு 80 சென்ட்டில் நமக்கு வந்து எவ்வளோ மகசூல், அதாவது ஈல்டு கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்களேன், கல் நீக்கிறதுக்கு அப்படியே சலிச்சும் கொடுத்துரும். நான் இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே காமிச்சிருப்பேங்க, அதனால் பெருசாக காமிக்கல இதெல்லாம். மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் பண்ணாமல் நம்ம நெல்லெல்லாம் போடுறோம் அப்படின்னாங்க ஈஸியாகவே பூச்சி பிடிச்சிரும். சரி, அதுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மூட்டையில் பிடிக்கும் போதே நொச்சி இலை இருக்குது இல்லைங்களா, நொச்சி இலையும் மிளகாவும் அப்படியே உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒவ்வொரு மிளகா வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கு. தவிடுமே பார்த்திங்கன்னா சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக நம்ம மாடர்ன் ரைஸ் மில்லையே அரிசி அரைச்சி நம்ம வாங்கினோம் அப்படின்னாலுமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அது இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மிளகா போடுற டெக்னிக் வந்து உள்ளே போட்டு அப்படியே மூட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். 20 மூட்டைக்கு தவிடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 350 கிலோ வந்துச்சுங்க. அது இல்லாமல் குரணை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்தது. குரணையும் ஒரு 50 கிலோ வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, 2 அரிசியுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் டிஃப்ரென்ஸ் மட்டும் காமிக்கிறேன். தொளிச்சது பாருங்களேன், நல்ல கலராக இருக்குது. ஸோ லைட்டாக அந்த கோதுமை கலர்லேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேயர் மட்டும் அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரி அரைச்சோம் பார்த்திங்களா, அதாவது தோல் நீக்கி ஒரு லேயர் மட்டும் நம்ம கல்லெல்லாம் நீக்கி வந்த மாதிரி. இதுவுமே ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காதுங்க, நார்மலாக கலராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, அரிசியிலே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு குட்டி பிரேக் வீட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நீள சுரக்கா பாருங்கள். இதுவுமே இன்னும் ஆள் உயரத்துக்குலாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்பா இருக்கிற நிறைய வெரைட்டிஸில். ஸோ நானே இதை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நீள சுரக்கா வந்து பார்க்குறேங்க. நம்மளும் ரொம்ப நேரமாக நெல்லையே பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சுரக்காவையும் காமிச்சேன். இப்போ வாங்க நம்ம அடுத்து எத்தனை மூட்டை எத்தனை சிப்பம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம மில்லுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தொளிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை சாம்பிளுக்கு மட்டும்தாங்க. அது வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கோம். யாராவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 சென்ட்டில் 20 மூட்டை நெல் வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 33 சிப்பம் வந்து வந்திருக்குங்க. மூட்டை வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோ மூட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ சிப்பங்க. ஸோ அது போக நமக்கு தவிடு ஒரு 350 கிலோ, குரணை ஒரு 50 கிலோ, கருக்கா அதெல்லாம் கணக்கு இருக்குங்க. நான் கரெக்டாக அது என்னென்ன கணக்குங்கிறது நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிபிடி அறுவடை பண்ணுங்களா, அடுத்தது வந்து 5060 அதுவுமே அரைச்சி கொண்டு வந்து ரெடியாக வச்சாச்சுங்க. இன்னும் அடுத்து 2-3 பேட்ச் வெள்ளை பொன்னி, அப்புறம் இட்லி அரிசி, அதெல்லாமே அப்படியே ஒவ்வொரு பேட்சாக வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது அரிசி கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு பேட்சாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5.5 ஏக்கரில் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க கொடுக்க முடியும். மீதி வந்து அடுத்த பேட்ச் போட்டோம் அப்படின்னா அந்த அப்டேட்மே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக நம்மளும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பிபிடி ஒரு சிப்பம், அதுக்கப்புறம் 5060 ஒரு சிப்பம் வந்து எடுத்தாச்சுங்க. நம்ம தொளிச்சோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கியாச்சு. நான் அது சமைக்கும் போது உங்களுக்கு வந்து அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன் லாஸ்ட்டாக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தரோட மெயின் உழைப்பு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இவ்வளோ உழைப்புக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆர்கானிக்காக சூப்பராக வந்து ஃபார்மிங் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் வந்து நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நஞ்சில்லா உணவை சாப்பிட்றதுக்கு இவங்க வந்து இவ்வளோ வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலுமே காட்டில் வந்து காய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்குமே மிஷின் வர சொல்லி வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் வந்து 80 சென்ட்டுக்கு மட்டும் நான் எல்லா கணக்கும் சொல்லிடுறேங்க. ஓவராலாக 5.5 ஏக்கருக்கு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து பிட்டு தான் அறுவடை பண்ணோம், இன்னும் பாதி வேலைகள் இருக்குது. ஸோ நம்ம 80 சென்ட்டுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு ஒரே மாதிரி ஈல்டு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வைக்கோலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 80 சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 கட்டுக்கிட்ட வந்ததுங்க. இந்த மிஷினுக்கு ஒரு கட்டுக்கு 45 ரூபா அப்படிங்கிற கணக்கில் வந்து வாங்குறாங்க அமௌண்ட்டு. அப்படி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக சுருட்டி போட்டுருங்க. நம்ம மாட்டுக்கே வந்து வைக்கோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சேல் பண்ணல. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 250 அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்காக பண்ணோம் அப்படிங்கிறனால பக்கத்தில் கூட 290 அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வெளியில் கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க, அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டனால அதை மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வீடு தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க.
வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டீட்டெயில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் நாளைக்கு ஆர்கானிக்காக புதுசாக யாராவது வந்து ஃபார்மிங் பண்ணணும், நெல்லெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ வேலைகள் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஆர்வமாக ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஃபார்மிங்கில் வந்து அந்தளவுக்கு ஆர்வம் இருக்கணும். ஸோ எனக்குமே இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அப்படி தாங்க இருந்தது. நம்ம பார்த்து இவ்வளோ வேலைகளை செஞ்சு ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவ்வளோதாங்க. அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலுமே வந்து சுருட்டி வச்சாச்சு. இந்த வேலையுமே நமக்கு சூப்பராக முடிஞ்சுதுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வைக்கோலில் சூப்பராக சுருட்டி முடிச்சாச்சுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பொன்னியெல்லாம் அறுவடை பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, வெள்ளை பொன்னி போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே சூப்பராக அறுவடையும் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ண டேட்டு செப்டம்பர் 7ங்க. நம்ம 5.5 ஏக்கரா பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து டேட் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிற பாருங்க அரிசியாக கொண்டு வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா February 3rd 4th கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ டோட்டலாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப் கிட்டத்தட்டங்க ஒரு 5 மாதம் உழைப்பு. இப்போ தாங்க நம்ம முதலீடாக போட்டு எல்லா வேலையும் செஞ்சு அரிசியாக கொண்டு வந்திருக்கோம். இன்னும் அந்த அரிசியை சேல் பண்ணி அந்த பணம் நம்ம கைக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ ஃபைனலாக டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேங்க. இது எவ்வளோ முதலீடு போட்டு நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்த கெஸ்ட்டுங்க. ஃபைனலாக நம்ம வைக்கோல் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கே வந்து போட்டாச்சு, எடுத்து வச்சாச்சுங்க. ஃபைனலி இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா Feb 3rd. நம்மளும் ஃபார்ம்லேருந்து ஹோம்க்கு வந்தாச்சுங்க. நம்ம அரிசி கொண்டு வரத்துக்குள்ளே நம்ம பொரியெல்லாம் ஆறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து வேலையை முடிச்சிடலாம் வாங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபிடி 1 50 சொன்னேன் பார்த்திங்களா, தொளிச்சது. அதுக்கப்புறமா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்ச பார்த்திங்களா, ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு வந்து ரைஸ் வச்சு காமிக்கிறேன். ஆனால் தொளிச்சது வந்து நமக்குமே கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பழகணும். பட் இந்த அரிசி வந்து நான் வச்சு காமிக்கிறேங்க. லைட்டாக அந்த கலர் வர மாதிரி தாங்க இருக்கும் அரிசி. ஏன்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே போடலங்க, அப்படியே கொடுத்து மிஷினை விட்டு எடுத்தது தான். இப்போ வாங்க அப்படியே நம்ம அரிசி அள்ளிட்டு போய் நம்ம வச்சு பார்த்துடலாம் சாப்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தொளிச்சதுக்கும் நார்மலாக இது பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். பிபிடி 2 டம்ளர் போட்டுக்கலாம், போதும். இது 3 போட்டுக்கலாம். நம்ம தொளிச்சது வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பரிசியில் நம்ம ஊற வச்சு தான் செய்வோம் இல்லையா, அதனால் வந்து வேகாது அப்படின்ட்டு குக்கர்லேயே வச்சு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க வச்சு பார்த்துடலாம். அரிசி ஃபுல்லாக கொஞ்சம் கழுவுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நல்லா கழிஞ்சு 1-2 கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் நல்லா கழிஞ்சு நம்ம வச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம 12:30க்கு சமையல் ஆரம்பித்தோங்க. 1:30 கிட்டத்தட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷத்தில் குக்கரில் 4 கிட்ட இருக்கும்போது வச்சேங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே விசில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த தொளிச்ச அரிசி. ஒரே டைமில் தாங்க வச்சோம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து நம்ம குண்டலில் தனியாக வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் விசில் ஆற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருங்க. ஸோ ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வித்தியாசம் தாங்க வரும். அவ்வளோதாங்க. நல்லா சாதம் வெந்துருச்சு. நம்ம வந்து கஞ்சி வடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆனால் சாதம் நல்லா வாசனையாக தாங்க இருந்தது. அப்பா இப்போ தாங்க நிஜமாவே இந்த ரைஸோட வேல்யூ வந்து புரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு வேலைக்கு அப்புறம் இந்த ரைஸ் வந்து நம்ம பாத்திரத்தில் வெந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. திஸ் இஸ் ஒரிஜினலி கால்ட் as ஃபார்ம் டு ஹோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குமே இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து வர ரைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டீட்டெயில் காமிச்சிட்டேங்க. இந்த அரிசி வந்து எப்படி இது பண்ணி எப்படி அரைச்சி நம்ம வந்து கிச்சனுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. செம்ம பசிங்க எனக்கு நிஜமாவே.
போய் வந்து சூப்பராக நம்ம பொரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு விருந்தை வந்து சாப்பிட்றலாம். இன்றைக்கி ஒரு திருப்தியான விருந்து அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி வந்து அரிசி முதல் கொண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக நம்ம ஃபார்மில் விளைஞ்சதை வந்து சாப்பிட போடுறோம் அப்படிங்கிற ஹாப்பினஸில் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விருந்தாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப நிம்மதியான விருந்து அப்படின்னு சொல்லலாம். அடடா, இங்கே பாருங்களேன், தொளிச்ச அரிசி பாருங்கள், கொஞ்சம் தண்ணி அப்படி நின்றுச்சுங்க. 3 விசில் பத்தல. நம்ம வந்து இன்னொரு 3 விசில் சேர்த்து விட்டுருக்கணுங்க, சின்ன குக்கர் அப்படிங்கிறனால. இதுவே ஓரளவுக்கு வெந்துருந்தது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தாங்க சாப்பிடுவேன் நார்மலாகவே. அதனால் இன்னும் 2-3 விசில் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் நல்லாவே வெந்துருதுங்க, தண்ணியுமே இல்லை. அது தயிருக்குள்ளே இது சூப்பராக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் சாப்பிட இதாக இருந்ததுங்க. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி அரிசியும் கேட்டு வாங்குறதா சொன்னாங்க. இது பாருங்களேன், 5020 பிபிடி, அது ரெண்டுமே நல்லா இருந்ததுங்க. கலர் தான் நம்ம கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது வீடியோக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுதுங்க. இலையில வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. எல்லோரும் விதவிதமாக பொரியல்லாம் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும்தாங்க விதவிதமாக அரிசியே வச்சு சாப்பிட்றோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி, அரிசியை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக இந்த 5 மாதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக கணக்கும் பார்த்துக்கலாங்க. எவ்வளோ முதலீடு போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு கொஞ்ச நேரம் பிரேக்குங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி மன நிறைவோடு உங்கள் எல்லாரையும் நான் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நீங்கள் திட்டுவீங்க, நீங்கள் மட்டும் வந்து இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி உங்களுக்குமே சிலருக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் தாங்க. உங்களாலேயும் முடிஞ்சது அப்படின்னா இந்த அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நிஜமாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் எந்த ஒரு குறையும் தெரியலைங்க. அந்த தொளிச்சதை மட்டும், அது நம்ம பழகாதனால சாப்பிட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பழன்னு சாப்பிட்டு பழகிட்டோமா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அரிசியோட வாசனையாகட்டும், நம்ம வந்து அந்த பொரியலோடு சாப்பிடும்போது, குழம்போடு சாப்பிடும்போதும் சரி, சூப்பராக இருந்ததுங்க. சரி, அப்படியே வாங்க. இப்போ வந்து நான் முதலீடு எவ்வளோ போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாற்று வாங்கினதுலேருந்து ஃபைனலாக அரிசி அரைச்சோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம போட்ட கூலிங்க கிட்டத்தட்ட ஒரு 80 சென்ட்டுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் கிட்ட வந்து செலவு பண்ணியிருப்போம். நம்ம செஞ்ச எந்த வேலைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கூலி கணக்கு வந்து சேர்த்துல. இப்போ அப்படியே நமக்கு என்னெல்லாம் லாபங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 80 சென்ட்டில் நம்ம பிபிடி நெல் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் நமக்கு என்ன லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதை அப்படியே இன்ட்டு 5 ஏக்கருக்கு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்லிடுறேன், நம்ம செஞ்ச வேலைக்கு நான் கால்குலேட் பண்ணாமல் சொல்கிறேன். நெல் வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோ மூட்டையில் நமக்கு 20 வந்துச்சுங்க. 20 மூட்டை வந்தது. அது கிலோ கணக்காக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 1328 கிலோ வந்துச்சுங்க. நமக்கு அந்த 80 சென்ட்டில் நமக்கு கிடச்சிது ஆர்கானிக்காக பண்ணும்போது. அதை நம்ம அரிசியாக அரைக்கும் போது ஒரு 850 கிலோ கிட்ட நமக்கு கிடச்சிதுங்க. அதை நம்ம சிப்பமாக தான் பிடிச்சிருந்தோம். 33 சிப்பம் வந்தது. சிப்பம் அப்படின்னா 25 கிலோங்க. குருணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ நமக்கு வந்து கிடச்சிது. கருக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோங்க. அது வந்து தவிடு நமக்கு ஒரு 350 கிலோங்க. ஸோ 350 கிலோ அப்படிங்கும்போது நமக்கு மூட்டை வந்து 50 கிலோ மூட்டை ஒரு 700 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து போகுதுங்க. ஸோ டோட்டலாக இது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1328 கிலோ எடுக்கும்போது நமக்கு ஃபைனலாக இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1300 கிலோ வந்திருக்குங்க. ஒரு 28 கிலோ வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செதர்னது, அந்த கருக்கானில் வந்து கொஞ்சம் போனது, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோ வந்து கம்மியாக தாங்க வந்திருக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக நம்ம அரிசி மட்டும்தாங்க நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஒரு 850 கிலோ இன்ட்டு அரிசியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மார்க்கெட் ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியும். குரணையும் நம்ம வந்து எவ்வளோன்னு போட்டுக்கலாம். பட் நம்ம குரணையெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவாட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்து வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா 47 கட்டு வந்துச்சுங்களா, அது வந்து 250 ரூபான்னு போட்டால் அதில் ஒரு 11,750 லாபங்க. அது நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தவிடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மூட்டை வந்து 700 அப்படிங்கும்போது நமக்கு அதில் வந்து ஒரு லாபம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சது ஒரு 850 ரூபாய் இருக்குது, 850 கிலோ இருக்குது பார்த்தீங்களா. இதை இன்ட்டு அரிசியோட ரேட் போட்டால் நமக்கு கிடைச்ச லாபம் அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ நம்ம வந்து 40,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். அதுக்கு மேலே அரிசியோட ரேட் போட்டு நம்ம ஆர்கானிக்காக இவ்வளோ வேலைகளை செஞ்சு 80 சென்ட்டில் கிட்டத்தட்டங்க ஒரு 5 மாதம், இன்றைக்கி February 3 நம்ம இந்த வேலையை முடிக்கும் போது, ஸோ 5 மாதத்தில் நமக்கு என்ன லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்குமே இதிலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரியும். அது எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்குமே நிறைய ஆர்கானிக்காக ஃபார்மிங் வந்து நம்ம நெல்லெல்லாம் போடும்போது என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதை ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய்.